ஹலோ எவ்ரிவன், ஐ பார்த்திபன். வெல்கம் டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 3/7/2026. இந்த வீடியோவை ஒரு 9:45க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 10 மணிக்கு ரீச் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீநீட் தேர்வு நல்லபடியாக 21 ஜூன் 2026 அன்று முடிவடைந்தது. இப்போ அதுக்கு பிறகு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தேகம், கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவாங்க? ரிசல்ட் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க் என்னன்னு தெரிஞ்சுட்டு ஃபர்தராக கவுன்சிலிங்க்கு ஆல் இண்டியா கோட்டாக்கு போகிறதுக்கு இல்லை என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிசல்ட்டை பற்றின ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு ரிலீஸ் டேட்டு, எக்ஸ்பெக்டட் டேட் பார்த்தீங்கன்னா ஆன் ஆர் பிஃபோர் 20th ஜூலை 2026. இது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. நிறைய பேர் அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க. அப்ளை பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்குங்க. அதே போல் அப்ளை பண்ணும்போது அறிபறி இல்லாமல் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது கண்டினியூஸாக வந்துட்டுருக்கிற கால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் அவசரப்பட்டு அப்ளை பண்ணிட்டேன், சப்மிட் பண்ணிட்டேன், அப்ளை பண்ணும்போது டாக்குமெண்ட்டை மாற்றி வச்சுட்டேன், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற இடத்துல நான் இன்கம் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டேன், இல்லைன்னா டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணும்போது 2 பேஜ் இருக்கிறத 1 பேஜ் தான் அப்லோட் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள். ஸோ இது அந்த மிஸ்டேக் பண்ணவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கான வீடியோ கிடையாது. இதே தவறுகளை இனி வரக்கூடிய நாட்களில் மாணவர்களும் பெற்றோர்களும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட் தேவையோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், அதையும் பார்த்துக்குங்க. தவறு இல்லாமல் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிட் கொடுங்க. ஃபைனல் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே நீட் எக்ஸாம்லேயும் உங்களுக்கு ஏகப்பட்ட டென்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸாம் கேன்சல் ஆகிடுச்சு, அதுலேயும் உங்களுக்கு ஏகப்பட்ட பதட்டம். இப்போ திரும்பவும் அப்ளிகேஷன் தப்பாக போட்டேன் சார், என் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகுமா இல்லை ரிஜெக்ட் ஆகுமா அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லாமல் பொறுமையாக ரிலாக்ஸாக கம்ப்யூட்டரில், அதாவது டெஸ்க்டாப்பில் பண்ணுங்கள், இல்லைன்னா லேப்டாப்பில் பண்ணுங்கள், ஃபோனில் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இப்போது எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம். நம்ம SAP வியூஸ் சார்பாக கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, பாண்டிச்சேரி உள்பட மற்ற மாநிலங்கள்லேயும் நம்ம கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிறது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். இதில் அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஓப்பன் ஆகிருக்குது. அப்ளை பண்ணி கொடுக்கறதுலேருந்து ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் உங்களுக்கு அடுத்தடுத்த ரவுண்டில் என்ன மாதிரியான ரூல்ஸு, அங்கே என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஆல் இண்டியா கோட்டாலையும் நம்ம என்னவெல்லாம் செய்யணும், கவர்மெண்ட் கோட்டாக்கு போடுறதா இல்லை டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போடணுமா, தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டாக்கு போடணுமா, இல்லை கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் போடுறதா அப்படிங்கிற எல்லா கைடன்ஸும் A to Z டில் அட்மிஷன் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் 2027 கடைசி நாள் வரைக்கும் உங்களுக்கான கைடன்ஸ் இருக்கும். இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்ம கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். மாணவர்கள் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு அவர்களுடைய விருப்ப கல்லூரியில் அவர்களுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் மெரிட் பேசிஸில் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI சீட்டு, அதே போல் மைனாரிட்டி சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் சீட்டு இன் ஆல் இண்டியா கோட்டா, இதில் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, இப்போது இந்த வீடியோனுடைய மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ரிசல்ட் ரிலீஸ் டேட் என்ன சார்? இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் எவ்ரி இயர் எந்த டேட்டில் நீட் எக்ஸாம் முடியுதோ அந்த டேட்லேருந்து 30 days டைமுக்குள்ளே ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போது அதை நம்ம சாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூலை 21 இதுக்கு ப்ரீவியஸ் இயர்
ட்ரெண்டில் என்ன நடந்தது அப்படின்னா 30 நாட்களுக்கு, அதாவது எக்ஸாம் முடிஞ்சு 30வது நாளில் உங்களுக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஜூன் 21 எக்ஸாம் முடிஞ்சது. அப்போ இருந்து 30 டேஸ் அப்படின்னா ஜூலை 20. ஆனால் இப்போது இதில் இருக்கிற தலைப்பு செய்தியை பாருங்கள். ஜூலை 20 நீட் தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது கரெக்டாக அந்த ஜூலை 20 ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மீனிங் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா ஏற்கனவே 3 மே மாதம் நடந்த தேர்வு அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டு 45 நாள் காலதாமதத்துக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஜூன் 21 மறுதேர்வு நடந்தது. ஸோ அங்கேயே ஒரு டிலே நடந்திருக்குது. ஸோ திரும்பவும் இப்போ ரிசல்ட்லேயும் டிலே ஆச்சு அப்படின்னா மேற்கொண்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஆன் ஆர் பிஃபோர் ஜூலை 20. ஓகேங்களா? ஜூலை 20க்கு முன்னதாக எந்த நேரத்திலையும் உங்களுக்கு மறுதேர்வுக்கான முடிவுகள் வெளியிடப்படலாம். இப்போது எக்ஸ்பெக்டட் டேட் சொல்லுங்கள் சார் அப்படின்னா ஜூலை 2nd வீக்கில் உங்களுக்கு வந்து ரீநீட்டுக்கான ரிசல்ட் வெளியிடப்படலாம். இப்போது இதுவரைக்கும் என்டிஏ தரப்பில் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயை சேலஞ்சு பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்து அதுக்கான லாஸ்ட் டேட்டையும் முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போது சேலஞ்சு பண்ணினதுக்கப்புறம் என்டிஏ ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் ஆன்சர் கீ இன்னொரு 1 or 2 டேஸில் வெளியிடப்படலாம். அதற்கு முன்னதாக உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸாம் ஹாலில் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அந்த சப்மிட் பண்ண ஓஎம்ஆர் ஸ்கேன்டு காப்பி வெப்சைட்டில் என்டிஏ அப்லோட் பண்ணுவாங்க. அந்த அப்லோட் பண்ண ஓஎம்ஆர் ஷீட்டை உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் கீயையும் என்டிஏ ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீயையும் வச்சுக்கிட்டு சரியாக எழுதின கொஸ்டினுக்கு +4, தவறாக இருக்கிற கொஸ்டினுக்கு -1, எழுதாத கேள்விக்கு 0 அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். அது போக ஓஎம்ஆர் ஷீட்டில் உங்களுக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் ஜூலை 1st வீக்குக்குள்ளே எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 2nd வீக்கில் உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் ஜூலை 2nd வீக் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பரில் மீடியாவில் எல்லாம் வந்திருக்கிற மாதிரி ஆன் ஆர் பிஃபோர் ஜூலை 20க்குள்ளே தான் உங்களுக்கு ஜூலை 2nd வீக் கவர் ஆகுது. ஸோ இந்த செய்தி அப்படிங்கிறது ஜூலை 20 அப்படிங்கிறது அஃபீஷியல் நியூஸ் கிடையாது, அஃபீஷியல் டேட் கிடையாது. ஜூலை 20க்கு முன்னதாக ஓகேங்களா தேர்வு முடிவுகள் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு வந்து எல்லா செய்தியும் ஏற்கனவே வந்தது தான். 13 லாங்குவேஜில் மறுதேர்வு நடந்தது. ஏற்கனவே 3 தேர்வு நடந்தது, ரத்து செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 551 நகரங்கள்லேயும் அதே போல் அப்ராடில் 14 சென்டர்லேயும் 5500 எக்ஸாம் சென்டரில் தேர்வு நடந்தது. இதில் 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதினாங்க. தமிழ்நாட்டில் 307 எக்ஸாம் சென்டரில் 1,20,000க்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதினர். அப்புறம் சென்னையில் மட்டும் 43 மையங்களில் 20,000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் அப்படிங்கிற செய்தி இருக்குது. மறுதேர்வு முடிவுகள் 20ஆம் தேதிக்கு உள் ஓகேங்களா, அதாவது ஜூலை 20க்குள்ளே வெளியிடப்படலாம் அப்படிங்கிறது தான் என்டிஏ திட்டமிட்டுள்ளது. ஏன்னா அப்போ தான் எக்ஸாமை முடிச்சுட்டு ரிசல்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கெல்லாம் அந்த டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே என்டிஏ வெப்சைட்டில் வந்தது தான். எம்பிபிஎஸ் சேர்க்கைக்கான அரசு பள்ளி மாணவர்களுக்கான முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு போனஃபைடு சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த போனஃபைடு சர்டிஃபிகேட்டை யாரெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதையும் யாரெல்லாம் இப்போ அப்ளை பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 2022-23க்கு பிறகு +2 தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் 7.5% ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கும் போது, ஏன்னா இப்போ தான் வந்து எமிஸ் டேட்டா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ 22-23க்கு பிறகு இருக்கிற மாணவர்கள் என்ன பண்ண தேவையில்லை, போனஃபைடு சர்டிஃபிகேட்டை இப்போ அப்ளை பண்ணும்போது கொடுக்க தேவையில்லை. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட இருந்து
என்ன பண்ணுவாங்க, என்டிஏ கலெக்ட் பண்ணிக்கும். அதே போல் இந்த தகவல்களை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் அந்தந்த கவுன்சிலிங் போர்டுக்கும் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போது நீங்கள் அரசு பள்ளி மாணவர்களாக இருந்து 2022க்கு முன்னதாக, ஓகேங்களா, நீங்கள் அரசு பள்ளியில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த மாணவர்கள் மட்டும் என்ன பண்ணணும், சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர், உங்கள் டிஸ்ட்ரிக்ட் சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர்கிட்ட நேரடியாக போயிட்டு ரிட்டனில் எழுதி வாங்கி அப்ளை பண்ணணும். அப்போது யார் வாங்க தேவையில்லை, 2022-23 பிறகு அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் உங்களுடைய தகவல்களை, எமிஸ் தகவல்களை பள்ளிக்கல்வித்துறையிடமிருந்து டிஎன் மெடிக்கல் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. 2022-23க்கு முன்னதாக அரசு பள்ளியில் படித்த மாணவர்களாக இருந்தால் நீங்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் நேரடியாக சென்று நீங்கள் அவர்கிட்ட எழுத்துப்பூர்வமாக அதை வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே செய்தி தான் உங்களுக்கு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லேயும் வந்திருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விவரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.